பிரபடாக்ஸ் அவர்களுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அக்யூஸ் ஞானசேகரன் இருக்கான்ல, அவனுடைய தம்பியை கூப்பிட்டு, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் தெரியும்ல, இந்த கேஸோட ஆரம்பத்தில் அந்த தம்பியை லீடு வச்சு தான் இந்த ஞானசேகரனை கைது பண்ணாங்க. ஸோ அந்த தம்பியை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் ஞானசேகரன் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறா, கெத்தா பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அவனே பேச மாட்டான். ஏன்னா ஒரு பயம் அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல, எப்படிரா அது இவ்வளவு குற்றம் செஞ்சவனை, இத்தனை பெண்களோட வாழ்க்கையை வீணாக்கினவனை, இவ்வளவு கொடூரங்கள் செஞ்ச ஒருத்தவனை எப்படி நம்மளுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயும் சில குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், பேச தயங்குவான். ஒருவேளை அதை தாண்டியும் அவன் வந்து அப்படி பேசுறான், ஞானசேகரன் என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு அவன் கெத்தா பேசுறான், பெருமையா பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா அவனும் ஒரு குற்றவாளியா தான் இருக்கணும். சரிப்பா, இப்போ இதை மாதிரி யார் பேசியிருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. தமிழ்நாடோட அசம்பிளியோட ஸ்பீக்கர் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்றுட்டு பேசுறாங்க. இதை மாதிரி ஞானசேகரன் வந்து என்னுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்கிறப்பவே இந்த வயிறுலாம் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதை மாதிரி தாங்க எரியுது. ஐபிஎஸ் அதிகாரியா என் தம்பி ஞானசேகரன் வழக்குல ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஞானசேகரன் வந்து எங்க கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசுறாங்க, நிறைய அமைச்சர்கள் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளியில தமிழ்நாட்டோட சிஎம் எம்.கே. ஸ்டாலின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஞானசேகரன் வந்து எங்க கட்சி டிஎம்கே அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவன் எங்க கட்சியோட ஒரு அனுதாபி, எங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்துல பேசியிருந்தாங்க. இப்போ ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய அப்பாவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞானசேகரன் என்னுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சரிப்பா, இது வந்து எப்பயோ பேசின வீடியோ, இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல எல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி அவன் குற்றவாளின்னு தெரியறதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் பேசுறப்பவே சொல்றாரு, இந்த 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டிருக்காங்கல்ல, சோ அதுல அந்த மாட்டியிருக்காங்கல்ல ஞானசேகரன், அவன் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இந்த எஸ்ஐடி டீம்லாம் ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு மேடையில பேசுறாரு. பேசுறப்போ ஒரு பூரிப்போடு அவ்வளவு பெருமிதத்தோடு அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுவாங்கல்ல, அதை மாதிரி சொல்றாரு ஞானசேகரன் என்னுடைய தம்பி அப்படின்னு. இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு என்ன அப்படின்னே தெரியல. கேஸ் வந்து சிபிஐக்கு மாறாம பார்த்துக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே இதை விசாரிச்சாலும் எப்படி வந்து இந்த கேஸ் வந்து ஒரு நேர்மையா போகும் அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா எந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு நபர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க சட்டசபையில இருக்காங்க அப்படின்னா உள்ள வர எல்லாரும் அவங்க வந்தாங்கன்னா எழுந்து நின்று மரியாதை செலுத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த ஞானசேகரன் உண்மையாலுமே உங்க தம்பியா கூட இருக்கட்டுங்க, உண்மையாலுமே நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஞானசேகரன் கூட தம்பி, அண்ணன் தம்பி மாதிரி கூட ஒட்டி உறவு கூட ஆடி இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப வந்து இந்த டைம்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் என்னுடைய தம்பி மாதிரி அப்படின்னு பேசுறீங்கன்னா, இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா என்ன கோபம் வரும், அவங்களுக்கு இந்த கேஸ் மேல என்ன நம்பிக்கை வரும், இனிமே இந்த கேஸ் வந்து சரியா தான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருமா? ஞானசேகரன் தரப்புல இன்னும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தைரியம் வராது, என்ன மாட்டினாலும் வந்து நிக்கிறாங்க பாருப்பா, நம்ம ஞானசேகரனுக்காக இன்னும் அரசியல்வாதிகள் நிக்கிறாங்க பாருங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் மேடையில வந்து தம்பின்னு பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த அக்யூஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தோணாதா? இதை தாண்டி இந்த கேஸை விசாரிக்கிறாங்கல்ல போலீஸ் அதிகாரிகள், அவங்களுக்கு தோணாதா இதை மாதிரி என்னப்பா இவ்வளவு மாட்டினதுக்கு அப்புறமும் பெரிய இடத்தோட லிங்க் இவனுக்கு இருக்கு, அவங்க இன்னும் இவனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, தம்பி அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து எப்படி வேணாலும் திசை மாறி போகும்ல. என்ன காரணத்துக்காக ஸ்பீக்கர் அவர்கள் இப்படி இவ்வளவு பெருமிதத்தோட அந்த ஸ்டேஜில் நின்று அப்படி பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பா அரசு தரப்புல இருந்தோ இல்ல அரசு தரப்புல இருந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டே ஆகணும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம், அவ்வளவு ஒரு சென்சேஷனான கேஸ் இது. அந்த கேஸ்ல மாட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி என்னுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு ஏதாவது அப்பா அவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா பேசுவோம். அதை தாண்டி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இந்த ஞானசேகரன் விஷயத்துல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, நேற்று ஞானசேகரனை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணி இந்த எஸ்ஐடி டீம் வந்து ஒரு 7 நாள் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 7 நாள் அப்படிங்கிறது இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த ஞானசேகரன் விசாரணை நடத்துவாங்க. இந்த ஞானசேகரன் என்னென்ன சொல்றான், இந்த கேஸ்ல என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேஸ் வந்து அடுத்து என்ன டெவலப்மெண்ட் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு தெரிய வரும். ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சார் அப்படிங்கிற நபருக்கான கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்குல்ல. கண்டிப்பா எனக்கு ஆக்சுவலா நமக்கு சில விஷயங்கள் தோணும்ல, இந்த கேஸை ஃபாலோ பண்றப்போ, நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ, இதுக்கு முன்னாடி கூட அந்த சார் அப்படிங்கிற நபர் இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியா எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம் தான். பட் இப்போ இந்த அப்பாவு அவர்கள், ஒரு ஸ்பீக்கர் அவர்கள் வந்து இறங்கி வந்து இவனுக்கு ஆதரவா இப்படி பேசுனதுக்கு அப்புறம்
கண்டிப்பா இந்த சார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்ம கீழே தேடிட்டு இருக்கோம்ல, யாரோ ஒரு பேராசிரியரா இருப்பாரு, இல்ல ஏதோ ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு, யாரோ இருப்பாங்க, இல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த மட்டத்துல அந்த சார் கிடையாது. அதை தாண்டி நம்ம வீச வேண்டிய வலை கீழே கிடையாது, அதை தாண்டி மேலே அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஸோ இந்த கேஸ்ல வேற ஏதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்க கூட திரும்ப பேசுறேன். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.